ஹைதராபாத்தி ஸ்டைலில் தம் பிரியாணி அதுவுமே வந்து ப்ரானை வச்சு செய்ய போகிறோம். லேயர் லேயராக அழகாக ரைஸ் எல்லாமே வந்து ஃப்ளஃபியாக உதிரியாக பார்க்கறதுக்கு மட்டுமே இல்லை, சாப்பிட்றதுக்குமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி இந்த ரெசிபி தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அண்ட் யார் சமைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அனுப்பிவிடுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ லேயர் லேயராக மசாலா தனியாக, ஒயிட் ரைஸ் தனியாக, எல்லோ ரைஸ் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. வாங்க இந்த வீடியோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நான் தனியாக வந்து ரைஸ் வந்து வடிச்சு எடுக்க போகிறேன். அதனால வந்து அரிசி வடிக்கிறதுக்கான தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் இதில் இப்போ பிரியாணிக்கான ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ண போகிறேன். எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து டீட்டெயில்டாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆமாம், இதில் வந்து லவங்கம், பட்டை, அடுத்து வந்து இந்த பிரியாணி இலை அண்ட் ஏலக்காய் இது எல்லாத்தையுமே வந்து இந்த தண்ணியிலேயே போட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா வந்து வாஷ் பண்ணி வச்சிருந்த 750 கிராம் அளவுக்கு ரைஸ் வந்து இதிலவே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ரைஸ் எப்போவுமே வந்து கையில் தான் ஆட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அப்போ தான் நீங்கள் வந்து எல்லா பக்கம் போட முடியும். நீங்கள் அப்படியே பாத்திரத்துலேருந்து கவுத்தீங்க அப்படி சொன்னால் சென்டரில் ஒரே பக்கம் விழுந்துடும். ஸோ அரிசி உடையறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பரப்பி விட்ட மாதிரி போட்டிங்க அப்படி சொன்னால் அரிசி வந்து ரொம்ப ஈக்குவலாகவே குக் ஆகும். அண்ட் இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணிக்கு உங்களுக்கு ஒரு டிப் வேணும் அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் எப்போவுமே கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். கல்லுப்பு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். அண்ட் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப ரைஸ் வந்து பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணணும். இல்லை அப்படி சொன்னால் இந்த ரைஸ் வந்து உடைய ஆரம்பிச்சிரும். ஸோ வந்து இந்த ரைஸ் நம்ம வந்து 100% குக் ஆக போகிறது கிடையாது. நமக்கு ஒரு 70% குக் ஆனால் போதும். இப்போ நம்ம ரைஸ் எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னால் எனக்கு வந்து 50% அளவு தான் குக் ஆகி இருந்தது. ஸோ அதனால நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வந்து வேக வச்சு எடுக்க போகிறேன். இப்போ நம்மளோட ரைஸோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருந்துச்சு. நம்ம இதில் முக்கியமான ஸ்டெப் வந்து இந்த ரைஸை வந்து கரெக்டாக பார்த்து வடிக்கிறது தான். இது ரொம்ப குழஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் பிரியாணி வந்து பொங்கல் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால இந்த அரிசியை வடிக்கும் போது கூட பக்கத்துலேயே இருங்க. இந்த அளவுக்கு உடைச்சோம் அப்படின்னு சொன்னால் 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருந்தால் போதும். அண்ட் இது உடனே வந்து எடுத்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்டு நல்லா பரப்பி வச்சிடலாம். இப்போ அதே பேனில் எண்ணெய், நெய் சேர்த்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா வந்து உருகுனதுக்கு அப்புறமா இதில் நான் வந்து டைரெக்டாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன். எந்த பிரியாணி ஸ்பைசஸ் எதுவுமே தேவையில்லை, டைரெக்டாக வந்து வெங்காயமே ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை நல்லா வந்து தின் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வந்து இந்த எண்ணெயிலேயே வந்து வதக்க போகிறோம். பிரியாணி நல்ல ஃப்ளேவர் வேணும் அண்ட் வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வெங்காயத்தை நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வதக்கணும். ஆமாம், கொஞ்சம் வந்து ஃப்ரைட் ஆனியன் வர ஸ்டேஜுக்கு நம்ம வந்து நல்லா இது வந்து வதக்கி எடுக்கணும். ஆமாம், இது நம்ம வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி கீழே வந்து செட்டில் ஆக விடாமல் இதை மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சாட்டே பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஆனியனோட ஃப்ளேவர் எல்லாமே இந்த எண்ணெயில் இறங்கும் போது பிரியாணியோட டேஸ்ட்டு இன்னொரு பங்கு எக்ஸ்ட்ராவே வந்து கொடுக்கும். அண்ட் இப்போ அடுத்து நான் இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேர் சொல்லுவாங்க இவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வந்து வெஜ் செய்யலாம் அப்படின்னா இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையில்லை. ஆனால் நான்வெஜ் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து அதோட ஃப்ளேவருமே நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கிறேன். நல்லா கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். இப்போ அடுத்து நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் 2 கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்க்க போகிறேன். ஆமாம், புதினா கொத்தமல்லி 2த்தையுமே வந்து நல்லா வந்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். ஸோ அதை 2த்தையுமே சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூடவே இதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே நல்லா சேர்ந்து ஒன்றா சேர்ந்து சுருண்டு வதங்கி வந்த உடனேயே இதில் கொஞ்சமாக வந்து வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் மறுபடியும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடயுமே வந்து இந்த கிரேவிக்கான சால்ட்டுமே கல்லுப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போன உடனேயே வந்து ஒரு 2 தக்காளி அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நல்லாவே இந்த எண்ணெயிலேயே போட்டு வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த தக்காளி வதக்கும் போது மட்டும் கொஞ்சம் வந்து நல்லா குத்தி வந்து வதக்கணும் அப்படின்னு சொன்னா அது வந்து சீக்கிரமாக வந்து வதங்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஹீட்டு எப்போவுமே போலவே வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தான் வந்து பிரியாணி ஃபுல்லாகவே செய்ய போகிறோம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். தக்காளி இன்னுமே கொஞ்சம் வந்து வதங்கிச்சு அப்படின்னா நல்லா வந்து சாஃப்ட் ஆகணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் கிரேவி நல்லா வந்து திக்கன் ஆகும். ஸோ வந்து டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த அளவுக்கு நல்லாவே வந்து சாட்டே பண்ணிகிட்டே வந்து இருக்கணும். இப்போ இது நல்லா வந்து வதங்கி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் நான் வந்து தயிர் ஆட் பண்ண போகிறேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து தயிர் ஆட் பண்ணும்போது மட்டுமே வந்து ஃப்ளேமை கொஞ்சம் லோவில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போலுமே வந்து ஹை ஃப்ளேம்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்த ப்ரான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நான் அந்த பிளாக் கலர் நரம்பு எல்லாத்தையுமே வந்து எடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து ப்ரானை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கிரேவிலேயே நல்லா வந்து திக்காகிற அளவுக்கு எல்லா மசாலா எல்லாமே கோட்டாகி வர அளவுக்கு இது பண்ணியிருக்கேன். நான் அரிசி அந்த சாப்பாடு வடிச்சேன்ல அந்த தண்ணியே வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தண்ணி தேவையில்லை, கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த வந்து ப்ரான் கொஞ்சம் குக்கார அளவுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் அளவுக்கு மட்டுமா வந்து மேலே ஒரு டம் போட்ட மூடி மாதிரி வந்து போட்டு வச்சுக்கலாம்.
3, 4 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோம் அப்படி சொன்னா, ப்ரான் வந்து 80 to 90% அளவுக்கு நல்லாவே வந்து குக் ஆயிடும். மீதி 10% நம்ம வந்து தம் போடும்போது அழகா குக் ஆயிடும். அவ்வளோதான். கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்கன் ஆன உடனேயே இத தனியா வந்து எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறமே நம்ம வந்து அழகழகா லேயர் பண்ண வேண்டியது தான். கீழ பேஸ்க்கு கொஞ்சமா வந்து கிரேவி வச்சுட்டு, அதுக்கு மேல ஒயிட் ரைஸ், அதுக்கு மேல நெறைய வந்து அளவுக்கு புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டு, கொஞ்சமா வந்து எல்லோ ஃபுட் கலர வந்து தண்ணீல கரைச்சு வச்சிருக்கேன். நம்ம கேசரி பவுடர் கலர் இருக்குல்ல, அதுதான். அதையுமே வந்து நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்ல நம்ம ஊத்தணும் அப்படி சொன்னோம்னா வந்து ரைஸ் தனியா வந்து தெரியறதுக்கு நல்லா இருக்கும். அடுத்து மறுபடியுமே வந்து இந்த கிரேவி கொஞ்சம் வச்சுட்டு அழகா அந்த லேயர் பண்ண போறேன். கீழே மட்டும் நான் ரைஸ் வந்து கம்மியா வச்சிருக்கேன். செகண்ட் லேயர் அப்போ வந்து கிரேவியுமே வந்து அதிகமா வச்சுட்டு ரைஸுமே வந்து நல்ல ஒரு திக்கான லேயர் அளவுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படி சொல்லும்போது தம் போடும்போது கரெக்டா வந்து பர்ஃபெக்டா வந்து ஃப்ளஃபியா ஆகி வரும். கீழே எப்பவுமே பேஸ்ல கிரேவி இருக்கணும், அதுக்கு மேலதான் ரைஸ் இருக்கணும். இல்ல அப்படி சொன்னோம்னா ரைஸ் வந்து கீழே போட்ட ரைஸ் எல்லாமே வந்து ரொம்ப ட்ரை ஆயிடும். அண்ட் அது மட்டும் இல்லாம அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். இப்போ அந்த ப்ரான் கிரேவி மசாலா எல்லாத்தையுமே வந்து போட்டு நல்லா வந்து லேயர் பண்ணதுக்கு அப்புறமா உதிரி உதிரியா இருக்க ரைஸை போட்டு இது பண்ணிக்கலாம். நான் வடிச்ச உடனேயே நல்லா வந்து தட்டில் கொட்டி நல்லா பரப்பி விட்டுட்டேன். ஸோ தட் ரைஸ் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அந்த ரைஸ்ல இருந்த அந்த பட்டை லவங்கம் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துட்டு இது மாதிரி வந்து அழகா வந்து சமப்படுத்தி வச்சுக்கலாம். அப்பதான் நமக்கு வந்து ஈஸியா வந்து கரெக்டா வந்து ப்ராப்பரான அளவுல வந்து வேகும். மறுபடியும் அதுக்கு மேல கொத்தமல்லி புதினா எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதே மாதிரி அந்த சாஃப்ரான் வாட்டர் நீங்க வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சாஃப்ரான் வந்து தண்ணியில கலந்து கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்ல பால்ல கலந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் இந்த கலருக்காக தான். இதே மாதிரி 1 by 1 லேயரா வந்து 3 லேயர் அளவுக்கு எல்லாத்தையுமே போட்டு ஈஸியா வந்து அதாவது ஃபுல்லா எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலா நம்ம வந்து சமம் பண்ணி விட்டுட்டு டைரக்டா தூக்கி வந்து தம்ல வைக்க வேண்டியதுதான். இப்ப எல்லாத்தையுமே அழகா நம்ம வந்து லேயர் பண்ணிட்டோம். இப்ப தம்ல எடுத்து வச்சுட்டு 20 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம வந்து தம் போட போறோம். 20 மினிட்ஸ் லோ ஃபிளேம்ல தான் இருக்கணும். இருக்கிறதுல எது உங்களுக்கு வந்து லோ ஃபிளேமோ அதில் வச்சு 20 மினிட்ஸ் அளவுக்கு டம் போட்டு கேஸ் 20 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டுமே ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டோம் அப்படி சொன்னால் நம்மளோட வந்து தம் பிரியாணி ரொம்ப சூப்பராகவே வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக ரைஸ் இருக்குது. அண்ட் வந்து கீழே சுத்தமாக அடி பிடிக்கவே பிடிக்காது. இந்த ரேஞ்சில் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா மேக்ஸிமம் நமக்கு இது வந்து ஒரு 40 to 45 மினிட்ஸில் அழகாக ரொம்ப சூப்பரான வந்து ரொம்ப வாசனையாக பார்க்கறதுக்கே கிச்சன் மட்டும் இல்லை வீடு வாசல் வரைக்குமே வந்து இந்த ஸ்மெல் வந்து இருக்கும். இதை எப்படி சர்வ் பண்ணலாம்னு சொன்னால் கொஞ்சமாக வந்து ப்ரான் 65 ஒரு பாயில்டே கொஞ்சம் எக் ரைட் வச்சு செஞ்சாச்சு. நீங்க எதோட ஃபேனுன்னு சொல்லிடுங்க. உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் பிடிக்குமா இல்ல சீரக சம்பா ரைஸ் பிடிக்குமா?